வெல்கம் டு ஹிட் அண்ட் குக் சேனல். நாம் இன்றைக்கி கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. கத்திரிக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு 1/4 கிலோ கத்திரிக்காய், 2 தக்காளி, 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். கத்திரிக்காவை இந்த மாதிரி நீளமாக தின்னாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண கத்திரிக்காவை தண்ணியில் சேர்த்துக்கோங்க, இல்லைனா கத்திரிக்காய் கருப்பாகிடும். அடுத்து தக்காளி, வெங்காயம் இது ரெண்டுத்தையும் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி இது ரெண்டுமே நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் கலர் மாறினதுக்கப்புறமா வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். நீங்கள் எப்போதும் வெங்காயம் கூடவே உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இது கூடவே கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். தொக்குக்கு எப்போதும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்களும் தொக்கு பண்ணும்போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சுருந்தேன், அதோட தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா கத்திரிக்காய் எல்லாம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கத்திரிக்காய் நல்லா வேகணும். இடையிடையில் கரடி வச்சுட்டு கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சியில் பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் கத்திரிக்காய் கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி. இந்த கத்திரிக்காய் தொக்கு ஒயிட் ரைஸ், பிரியாணி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் கூட வச்சு சாப்பிட்டா சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும்.